ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, நான் உங்க அஸ்வின் பேசுறேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, கிரிப்டோ கரன்சிஸ்னா என்ன, பிட்காயின்னா என்ன, பிட்காயினுக்கும் யூபிஐ பேமெண்ட்டுக்கும் என்ன சம்பந்தம், இந்த பிட்காயின்ஸை எப்படி வாங்குறது, பிட்காயின் மைனிங்னா என்ன, பிட்காயினை வந்து ட்ரேட் பண்ணலாமா இல்லாட்டி பை அண்ட் ஹோல்ட் பண்ணி வைக்கலாமா அப்படிங்கிற நிறைய கேள்விக்கான பதில இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா என்டாக்ட் ஆகி வரப்போகுது. இந்த வீடியோ பிட்காயின்ஸ்னா என்னன்னு தெரியாத நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா டாஜ் காயின், கிரிப்டோ கரன்சிஸ் பத்தியெல்லாம் வந்து ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க பார்க்கல அப்படின்னு சொன்னா மேல வந்து லிங்கை வந்து ஐ பட்டன்ல தரேன். ஸோ போய் பார்த்துட்டு வாங்க. முதல்ல இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, கிரிப்டோ கரன்சிஸ்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ கிரிப்டோ கரன்சினா வேற ஒன்றும் இல்லைங்க, இது வந்து ஒரு டிஜிட்டல் வர்ச்சுவல் கரன்சி. இதை நம்மளால கண்ணால பார்க்க முடியாது, ஃபீல் பண்ண முடியாது, பட் ஆனால் யூஸ் பண்ண முடியும். சம்வாட் கொஞ்சம் ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு தரணும்னா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய யூபிஐ. ஸோ யூபிஐ பேமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணுறீங்க, அதுக்குள்ளால காசு இருக்கும், பட் ஆனால் வந்து உங்களால் பார்க்கவும் ஃபீல் பண்ணவும் முடியாது கரெக்டாக. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் கிரிப்டோ கரன்சிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கிரிப்டோ கரன்சியை நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாது, ஃபீல் பண்ண முடியாது, பட் ஆனால் யூஸ் பண்ண முடியும். அப்போ நீங்கள் கேட்கலாம், கிரிப்டோ கரன்சிஸாக அப்போ நான் காயின் மாதிரியெல்லாம் பார்த்துருக்கேனே, அப்போ அது என்னது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சில கிரிப்டோ காயின் கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூசருக்கு ஏற்ற மாதிரி காயினாகவுமே வந்து தராங்கன்னு சொல்லலாம், பட் ஆனால் அது வர்ச்சுவல் ஃபார்மில் தான் இருக்கும். சரி, இந்த வர்ச்சுவல் ஃபார்ம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைன் ஷீட்டு மாதிரி இருக்கும், இல்லாட்டி வந்து நார்மல் பேப்பர் மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு அட்ரஸ் மாதிரி இருக்கும்னு சொல்லலாம். இந்த அட்ரஸ்னா இப்போ நீங்கள் இந்த யூபிஐ எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா யூபிஐ அட்ரஸ் இருக்கும் தெரியுமா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் தனி அட்ரஸ் இருக்கும். ஸோ இந்த அட்ரஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வாங்க முடியும், விற்க முடியும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மணியை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதாங்க கிரிப்டோ கரன்சிஸை பற்றி. அடுத்து இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அப்போ பிட்காயின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிட்காயினுங்கிறதும் ஒரு கைண்ட் ஆஃப் கிரிப்டோ கரன்சி. மார்க்கெட்டில் நிறையவே கிரிப்டோ கரன்சிஸ் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லலாம். எத்தீரியம், லைட் காயின், டாஜ் காயின், பிட்காயின் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் தான் பிட்காயின். இந்த ஒரு பர்டிகுலர் பிட்காயின் ஒரு வர்ச்சுவல் கரன்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா 2009 வந்து கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். இந்த கிரிப்டோ கரன்சிங்கிறது 2008 கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை கண்டுபிடிச்சது யாரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சத்தோஷி நகமோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளு அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் கிரிப்டோ கரன்சிங்கிற ஐடியா வந்து பேப்பரா பப்ளிஷ் பண்ணாருன்னு சொல்லலாம். இப்போ நார்மலாக ஒரு இன்ஜினியரிங் இன்னோவேஷன்ஸ் எல்லாம் வந்து வருதுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் ஒன்று பப்ளிஷ் பண்ணுவாங்க கரெக்டாக. ஸோ அது மாதிரி இவருமே பப்ளிஷ் பண்ணார். இதில் வந்து கிரிப்டோ கரன்சினா என்ன, இதோட யூஸ் என்ன, இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, இது எப்படி ஒர்க் ஆக போகுதுங்கிற நிறைய டீடைல்ஸ் வந்து கொடுத்துருந்தாருன்னு சொல்லலாம். பட் ஆனால் இதுலேயுமே ஒரு குளறுபடி இருக்குது. என்ன தெரியுமா, இந்த சத்தோஷி நகமோட்டோங்கிற ஒரு ரியலான பர்சனே கிடையாது. எஸ், இதை பப்ளிஷ் பண்ணவரோட பேர் வேற, பட் ஆனால் அவர் யூஸ் பண்ண ஃபால்ஸ் நேம் தான் பார்த்தீங்கன்னா சத்தோஷி நகமோட்டோ. ஸோ இதனால நிறையவே பிரச்சனைகள், நிறையவே டிபேட் மாதிரி இப்போ வரைக்குமே போயிட்டு இருக்கு. யாரு கண்டுபிடிச்சா அப்படிங்கிறதுக்கான கேள்வி போயிட்டு இருக்கு. நிறையவே சத்தோஷி நகமோட்டோஸ் இருப்பாங்க கரெக்டாக, அவங்க தான் அப்படியே எமர்ஜ் ஆகி நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சிக்கல். ஸோ இந்த மாதிரி சிக்கல் போயிட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா 2009, அதாவது 2008 வந்து கிரிப்டோ கரன்சிஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் ஆனால் 2009 தான் ஃபர்ஸ்ட் கிரிப்டோ கரன்சியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களாம். அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்காயின். எஸ், பிட்காயின் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கிரிப்டோ கரன்சி அப்படின்னே சொல்லலாம். ரியலாக எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது மார்க்கெட்டில் வந்து ஒரு கமர்ஷியல் யூஸ்க்காக ஒரு பப்ளிக் யூஸ் பண்ண முடிகிற அளவுக்கு வந்து ஒரு கிரிப்டோ கரன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இதோட விலை இது வந்து டைமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 ரூபீஸில் தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துலேயே 3 ரூபாவை டச் பண்ணிருச்சுன்னு சொல்லலாம். 2010 அந்த ஒரு பர்டிகுலர் பிட்காயினோட விலை 3 ரூபாய். அண்ட் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் சொல்லணும்னு வைங்களேன், ஒரு வேலை பை சான்ஸ் உங்களுக்கு வந்து 2010 பிட்காயின்னா என்ன அப்படிங்கிறது தெரிய வந்து நீங்கள் ஒருவேளை அந்த டைம் வந்து பிட்காயின் வாங்கியிருந்தீங்கன்னு ஒரு 100 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். 100 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ரூபாய்னா 33 பிட்காயின் வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் 2021 நீங்கள் ஒரு பணக்காரர், அப்படியே கோடீஸ்வரர்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிட்காயினோட விலை 30 லட்சம் ரூபாய் இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் படி. இப்போ புரியுதா ஏன் பிட்காயினை வந்து பயங்கர மாசா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அனலிஸ்ட்லாம் இருப்பாங்க தெரியுமா, அவங்களாம் வந்து இதை வந்து 2013 ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு 2021 பெரிய மவுஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. 2013 வந்து பார்த்தீங்கன்னா இதோட விலை 10,000 ரூபாய் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். 2013 வந்து நிறையவே பேர் வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஹைப்ல வந்து போக போகுது மார்க்கெட்டில். ஏன்னா இதோட ப்ரைஸ் வந்து அப்படியே லீனியராக பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக ஏறிக்கிட்டே போயிட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு ரீசனுமே முக்கியமான காரணம் பிட்காயினுங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே ஃபேமஸ் ஆனதுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் காயின் வந்து இவ்வளோ ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதோட டிமாண்ட் அதிகமாச்சு. எங்கே டிமாண்ட் அதிகமாகுதோ அப்போ அதோட வேல்யூவும் அதிகமாகும்.
ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியாவில் இருக்க ஒவ்வொருத்தருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினுங்கிற ஒரு விஷயமே ஜியோ எப்போ வந்து இன்டர்நெட்டை ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பிச்சாங்களோ அப்போத்துல இருந்து தான் தெரிய ஆரம்பிக்கும்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் தெரியாமலாம் இல்லை. பட் ஆனால் பணக்காரங்களுக்கும் இந்த டெக் ரிலேட்டடாக வந்து அடிக்கடி அப்டேட்டடாக இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த பிட்காயினுங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுது. பட் ஆனால் இந்தியாவில் வந்து ரொம்பவே ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சது ஜியோ வந்து எப்போ ஃப்ரீயாக வந்து அவங்களோட சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அப்போல இருந்து தான் சொல்லணும். இப்போ நீங்கள் கேட்கலாம், எல்லாமே சொல்லிட்டேன், இது வந்து ஒரு வர்ச்சுவல் கரன்சி, இதை பார்க்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இது எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் பிட்காயினாக இருக்கட்டும் இல்லை கிரிப்டோ கரன்சிஸ் நீங்கள் எது வாங்குறதுனாலுமே அஃபிஷியலாக நிறையவே சைட் இருக்குது. சும்மா போயிட்டு கூகுளில் நீங்கள் வந்து பிட்காயின் பையிங் சைட்ஸ்ன்னு போட்டாலே நிறைய சைட் அப்படியே லிஸ்ட்டாக வரும்னு சொல்லலாம். ஆப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காயின் பேஸு, காயின் ஸ்விட்ச் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஆப்ஸுமே அவைலபிளாக இருக்குன்னு சொல்லலாம் இந்த ஒரு பர்டிகுலர் பிட்காயினாக வாங்குறதுக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது காயின் ஸ்விட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பார்த்தோமா, உள்ளால போனோமா, ஸ்டாக் எப்படி இருக்குன்னு பார்த்தோமா, அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணிட்டு டக்குன்னு வந்து பை ஆர் செல் ஈஸியாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ வந்து ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கனால அது வந்து கொஞ்சம் வந்து இப்போ ஒரு ட்ரெண்டில் இருக்குன்னு சொல்லலாம் காயின் ஸ்விட்ச். ஸோ வந்து மார்க்கெட்டில் இந்த மாதிரி நிறையவே ஆப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட பிட்காயின்ஸை வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, யூபிஐக்கும் பிட்காயினுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது. இப்போ யூபிஐயும் பிட்காயினும் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு ட்ராக் அப்படின்னு சொல்லலாம். அதோட ஒர்க்கிங் ப்ரொசீஜர் பார்க்குறதுக்கு சிமிலராக இருந்தாலும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ட்ராக். இப்போ யூபிஐன்னு எடுத்துக்கலாம். இப்போ நார்மலாக கூகுள் பே இல்லாட்டி ஃபோன்பே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட ஒர்க்கிங் எப்படி இருக்கும்னா, இப்போ நான் வந்து ஒருத்தருக்கு மணி அனுப்புறேங்கும் போது எங்கள் 2 பேருக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரலைஸ் நெட்வொர்க்னு ஒன்று இருக்கும். என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க்ஸ், கரெக்டாக. ஸோ இந்த பேங்க்குக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, இந்த பேங்க்னால இருக்கக்கூடிய பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இவங்க அவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனித்தனி சர்வர்ஸ் வச்சுருப்பாங்கன்னு சொல்லலாம். இந்த ஒரு பர்டிகுலர் சர்வரை ஹேக் பண்ணிட்டாங்கன்னா நம்மளோட அமௌண்ட் மொத்தமாக, அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சேஃபான்னு கேட்டால் அந்த அளவு கிடையாது. இவங்க வந்து என்னதான் 7 வால்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் 10 12ன்னு சொல்லிட்டு கொடுத்தாலுமே வேலைக்கே ஆகாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புது செக்யூரிட்டி டெக்னாலஜிஸ் வர ஹேக்கர்ஸுமே இவால்வ் ஆகிட்டு வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அது பத்தாது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இங்கே முக்கால்வாசி எல்லா பேங்க்ஸுமே வந்து கவர்மெண்ட் எய்டடாக தான் வரும். அப்படி இருந்துமே வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயத்துக்காக நம்மக்கிட்ட இருந்து வருஷத்துக்கு சில அமௌண்ட்டை வந்து நம்மக்கிட்ட இருந்து வாங்குவாங்கன்னு சொல்லலாம். அது பார்க்கறதுக்கு சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் இந்தியாவோட டோட்டல் பாப்புலேஷன் கிட்ட இருந்து வாங்கும்போது யோசிச்சு பாருங்க, அது எவ்வளோ கோடிக்கணக்கான அமௌண்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரியுமே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு விஷயம். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து டிமானிட்டைசேஷன் ஒன்று நடந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த 500 rupees and 1000 rupees அப்படிங்கும்போது நம்மளால எதுவுமே பண்ண முடியல. அத்தனை காசையுமே பாதி பேர் தூக்கி போட்டு எரிச்சிட்டாங்க. தூக்கி போடுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதோட வேல்யூவே கம்ப்ளீட்டாக ஒரே நாளில் போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம், கரெக்டாக. பட் ஆனால் கிரிப்டோ கரன்சிஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு சிக்கலுமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கண்ட்ரியோ இல்லாட்டி ஒரு ஆலியோ டிபெண்ட் பண்ணி இருக்காதுங்கிறனால இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்காது. இதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன தெரியுமா, சென்டருக்கும் ரிசீவருக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்குங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இந்த கிரிப்டோ கரன்சிக்கு அதெல்லாம் கிடையாது. பியர் டு பியர், அதாவது எனக்கும் ரிசீவருக்கும் நடுவில் யாருமே இருக்க மாட்டாங்க, நாங்கள் 2 பேர் தான் இருப்போம். பட் ஆனால் எங்களோட டேட்டாஸ் அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும், ஒரு பப்ளிக் லெஜரில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் கேட்க வரது புரியுது, ஏன்டா பப்ளிக் லெஜரில் வந்து அது அப்படியே வந்து அந்த டேட்டாஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக இதாகும், இது போதாதோட ஹேக்கருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பட் ஆனால் அந்த டேட்டாஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ அஸ்வினுங்கிற ஒரு ஆள் வேற ஒருத்தருக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறான் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் வந்து அந்த டிஜிட்டல் லெஜரில் ஸ்டோர் ஆகும். பட் ஆனால் அது எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் டேட்டா இருக்குது தெரியுமா, அது வந்து கட்டாயி துண்டாக வெட்டிடுவாங்க. கம்ப்ளீட்டாக வெட்டிட்டு எல்லா டேட்டாவுமே ஒரு செயின் யூஸ் பண்ணி லிங்க் பண்ணிடுவாங்க. இது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு பிளாக்கையுமே செயின் பண்ணி லிங்க் பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா அந்த டேட்டாவும் நம்மளால வந்து ரீட் பண்ண முடியும். அண்ட் ஹேக்கருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ அவன் கஷ்டப்பட்டு முன்னேறி ஒரு பிளாக்ல இருக்கக்கூடிய டேட்டா அவனுக்கு எப்படியோ கிடைச்சிருச்சுன்னு வச்சுப்போம், அந்த ஒரு பர்டிகுலர் பிளாக் ஆஃப் டேட்டாவுமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா என்கிரிப்ட் ஆயிருக்கும்னு சொல்லலாம். பாவம், அவனுக்கு தெரியாது இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து அந்த பிளாக்கை திருடி அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு டேட்டா கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு பர்டிகுலர் டேட்டா வந்து பாத்தீங்கன்னா யாருனால ஆக்சஸ் பண்ண முடியும்னா, எந்த யூசர் கிட்ட அதோட அட்ரஸும் அதோட பாஸ்வேர்டும் இருக்கோ அவங்களால மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லலாம். ஸோ இது பேர் தான் வந்து பிளாக் செயின். நான் பார்க்க சொல்லும் போது உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கிற மாதிரி தெரியலாம். பட் ஆனால் இருக்கிறதுலேயே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான அல்காரிதமில் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே மணி டிரான்சாக்ஷனுக்கு ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் ஐடியாவுமே 2008 ஹிட் ஆனதுக்கு முக்கியமான ரீசன் இந்த மாதிரி விஷயங்களும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ பேமெண்ட்டுக்கும் கிரிப்டோ கரன்சிக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். அடுத்து இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பிட்காயின் மைனிங்னா என்ன அப்படிங்கிறது.
ஸோ இது எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, சாஃப்ட்வேர்ஸ் நிறைய இருக்குது, இது யூஸ் பண்ணி நம்மளால் வாங்கிக்க முடியும்னு சொன்னேன். பட் ஆனால் எப்படி இருந்தாலுமே அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் ஒரு சோர்ஸுங்கிற ஒரு விஷயம் இருக்கும் கரெக்டாக. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் சோர்ஸை வந்து எப்படி வந்து இவங்க கிரியேட் பண்ணுறாங்க, இது எப்படி மைன் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் கரெக்டாக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையில் வந்து பார்த்தீங்கன்னா மைன் பண்ணுவாங்க. இந்த மைனிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு மைனிங் மாதிரிலாம் கிடையாது. இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு கைண்ட் ஆஃப் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பிளாக் செயின் டெக்னாலஜி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும், பட் ஆனால் ரொம்பவே நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நான் ஒருத்தருக்கு ஒரு அமௌண்ட் அனுப்புகிறேங்கும் போது அது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதோட டேட்டாவை மேனேஜ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா நிறைய பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் யூசர் வந்து பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸாக இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ பெரிய டேட்டாவை அவ்வளோ ஈஸியாக வந்து நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது. ஒருத்தருக்கே ரொம்ப கஷ்டங்கும் போது அப்போ பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாஸை வந்து யூஸ் பண்ணுறவங்கள யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது இது ரொம்பவே ஒரு காம்ப்ளிகேட்டடான டாஸ்க். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே ப்ராப்ளம்ஸ் வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெக்னாலஜி, அதாவது செக்யூரிட்டி டெக்னாலஜிஸ் இவால்வ் ஆக ஹேக்கர்ஸுமே வந்து இவால்வ் ஆயிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன லூப் ஹோல் போதும் உங்களால் போடுறதுக்கு. இந்த கிரிப்டோ கரன்சி மைனர்ஸோட முக்கியமான வேலை என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது லூப் ஹோல்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கணும். இந்த சொல்யூஷன்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்கலாக இருக்கிறதுலேயே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளம்ஸ்லாம் அரைஸ் ஆகும்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஜிக்கலாக ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும், ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் பிட்காயின் மைனிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று இப்போல்லாம் வந்து ரீசெண்டாக என்ன வந்துருச்சு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணி கூட மைன் பண்ணுறாங்க. பட் ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேப்பபிலிட்டி இருக்கணும். கேப்பபிலிட்டின்னு நான் எதை மீன் பண்ணுறேன்னா, நமக்குன்னு சொல்லிட்டு ஹார்ட்வேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இப்போது நீங்கள் வந்து பிட்காயின் மைன் பண்ணுறதுனா நீங்கள் அவ்வளோ ஈஸியாக நினச்சிட்டு இருக்கீங்க. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வேணும். ஒரு ரூம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹார்ட்வேர் செட்டப் இருந்தால் மட்டும்தான் உங்களால் மினிமம் அமௌண்ட் ஒரு 1000 ரூபாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எடுக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாஸை வந்து நீங்கள் கேதர் பண்ண வேண்டியதாக இருக்கும், ப்ராசஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும், மணி சென்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம தூண்டு கம்ப்யூட்டர்லாம் வேலைக்கே ஆகாது. ஸோ பெருசாக ஹைப்பர் கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் சொன்னேன் தெரியுமா, இன்னொரு வே ஆஃப் மைனிங் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட வந்து லட்சக்கணக்கில் காசு இருந்ததுன்னா நீங்கள் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் ஒன்று வாங்கி வீட்டில் வச்சிடலாம். இந்த கேமிங் கம்ப்யூட்டர்ஸோட வெறித்தனமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று வந்து பில்ட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களா, உங்கள் ரூம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிபியூஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் ரூம் அளவுக்கு ஒரு கம்ப்யூட்டர் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஹார்ட்வேரை ரெடி பண்ணி பிட்காயின் மைன் பண்ணுறவங்களுக்கு கொடுத்துட்றீங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று தந்துருவாங்க. அது வந்து ஏஐ பேஸ்டாக இருக்கும். இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு மைனர் வந்து உங்களோட கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி அவங்க வந்து சொல்யூஷனை கண்டுபிடிச்சி அவங்களோட அமௌண்ட் அவங்க எடுத்துக்கிட்டு உங்களுக்கான வாடகையை உங்ககிட்ட கொடுப்பாங்கன்னு சொல்லலாம். இப்போ ஏஐ பேஸ்டாக இருந்துச்சுன்னா ஒரு சாஃப்ட்வேர் உள்ளால ரன் ஆகும். ஸோ அந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா மைன் பண்ணும். அண்ட் உங்களோட பர்டிகுலர் கம்ப்யூட்டருக்கான ஜிபியூ அப்புறம் அதோட ப்ராசஸிங் ஸ்பீடை பொறுத்து உங்கள் பர்டிகுலர் கம்ப்யூட்டருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ் ரேட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று வரும். ஸோ அது எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் வரும். இப்போ நீங்கள் கம்மியான ஒரு டப்பா கம்ப்யூட்டர் ரெடி பண்ணிங்கன்னா அதுக்கான அமௌண்ட் வரும். சூப்பர் கம்ப்யூட்டர் ரெடி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சம்பாதிக்க முடியும். ஏன்னா அதோட ஹேஷ் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஹேஷ் ரேட்டுங்கிற ஒரு விஷயம் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்னா, உங்களோட பர்டிகுலர் கம்ப்யூட்டர் எவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு வந்து இந்த ஹேஷ் ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். ஸோ உங்களோட கம்ப்யூட்டர் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அந்த அளவுக்கு உங்களால் சம்பாதிக்க முடியும்னு சொல்லலாம். 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களும் இங்கே இருக்கிறாங்க அண்ட் லட்சக்கணக்கில் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க இந்த பிட்காயினை மைன் பண்ணின்னு சொல்லலாம். ஸோ பிட்காயின் மைனிங் 2 வகையில் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரியல் டைம் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை கொடுக்கணும். இல்லையா நீங்கள் ஒரு ஹார்ட்வேரை நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருங்க, வேற எவனாவது யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கான வாடகையை உங்ககிட்ட தருவான்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் மைனிங். இப்போ அடுத்து இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் பண்ணலாமா இல்லாட்டி பை அண்ட் ஹோல்ட் பண்ணலாமா அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். இப்போ ட்ரேடிங்னு சொல்லிட்டு நிறையவே ஆப்ஸ் இருக்குது. இப்போ யூடியூப்ல போயிட்டீங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பெய்ட் ப்ரொமோஷன்ஸ்னு சொல்லிட்டு நிறையவே வருதுன்னு சொல்லலாம். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த பிட்காயினை வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு, கிரிப்டோ கரன்சிஸை ட்ரேட் பண்ணுறதுக்கு நிறையவே ஆப்ஸ் வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ட்ரேடிங் பெஸ்ட்டா இல்லாட்டி ஸ்டாக்கை வாங்கி வச்சுட்டு அதோட ப்ராஃபிட் வர டைம் அதை செல் பண்ணுறது பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். இப்போ ட்ரேடிங்க்கும் பை அண்ட் ஹோல்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங்கில் நிறையவே ரிஸ்க் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரே நாளில் பணக்காரன் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ரேடிங் தான் போகணும். இல்லையா எனக்கு 5 வருஷத்துக்கு அப்புறம் இல்லாட்டி வந்து ஒரு லாங் டேர்ம் டைமுக்கு அப்புறம் எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சா போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பை அண்ட் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த கிரிப்டோ கரன்சிஸ் யூஸ் பண்ணி இந்த 2021 பணக்காரங்களாக இருக்கிறவங்க முக்கால்வாசி பேர் வந்து பார்த்தீங்கன்னா பை அண்ட் ஹோல்ட் பண்ணவங்க தான். அண்ட் வந்து கால்வாசி பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணவங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா ட்ரேடிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே காம்ப்ளிகேட்.
காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். அதாவது அடுத்த நிமிஷம் ஸ்டாக் வந்து என்ன நிலைமையில இருக்குங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். இதுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இல்லாமல் யாரோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கண்ட ஆப்புக்குள்ளே போயிட்டு லட்சக்கணக்கில் காசை போட்டோம்னா மொத்தமாக போயிடும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ட்ரேடிங்கை பற்றி ஒரு பேசிக் நாலேஜே இல்லாமல் யாராவது ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு உள்ளால தயவு செஞ்சு இறங்கிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பை அண்ட் ஹோல்ட் பண்ணி வச்சுருங்க. அதாவது வாங்கிருங்க அண்ட் அதோட ப்ராஃபிட் எப்போ ஏறுதுன்னு தெரியுதோ அப்போ நீங்கள் விற்றுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஏன் நான் ட்ரேடிங் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் இந்த பர்டிகுலர் பிட்காயினோட ரேட்டை பார்க்கும்போது அதோட விலை 45 லட்சம் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் இன்னைக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 30 lakhs தான் வருது. ஸோ 15 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகுதுன்னு சொல்லலாம். எப்படி கம்மியாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிட்காயின்ஸோட டிமாண்ட் வந்து ரொம்பவே ஃப்ளக்சுவேட்டிங்காக இருக்கும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பிட்காயினில் நிறையவே ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் கோல்டு ரேட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ₹1 ₹2 இல்லாட்டி வந்து மினிமம் ₹3 அப்படிங்கிற மாதிரி தான் ஏறிட்டு போகும். கிராஜுவலாக தான் ஏறும். கரெக்டாக. பட் ஆனால் இது அப்படி கிடையாது. ஒன்று ஏறிச்சுன்னா பயங்கரமாக ஏறிடும், லட்சக்கணக்கில் இறங்கிருச்சுன்னா மொத்தமாக இறங்கிடும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் பிட்காயின் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு பேசிக் நாலேஜுங்கிற ஒரு விஷயம் இல்லாத வரைக்கும் தயவு செஞ்சு ட்ரேடிங்கில் இறங்காதீங்க. திரும்பவும் சொல்கிறேன், பை அண்ட் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பிட்காயின் ஒரு 2009 ஒரு ₹100 வாங்கி பை அண்ட் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இந்த 2021 அதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சதோட அதிகம். கரெக்டாக கோடி கணக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிருக்கும். பை அண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அதில் ரிஸ்க் இருக்காது. அண்ட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் த்ரெட்ஸ் எதுவுமே உங்களுக்கு இருக்காதுன்னு சொல்லலாம். நீங்கள் கொஞ்சம் ஜாலியாக இருந்துக்கலாம். ஒரு ₹100 இல்லாட்டி ஒரு ₹1000 மினிமம் செலவு பண்ணீங்களா, நிம்மதியாக இருந்தீங்களா, ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய அமௌண்ட் எடுத்தீங்களான்னு போயிட்டே இருக்கலாம். அண்ட் எந்த ஒரு கிரிப்டோ கரன்சிஸ் கம்பெனிஸையும் நம்பி நம்மளால ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இழுத்து மூடிட்டு போகிறதுக்கான வாய்ப்புமே இருக்கும். ஏன்னா அதோட ஸ்டாக்கை பொறுத்து, அதோட மார்க்கெட்டை பொறுத்து. ஸோ அதையுமே கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. இந்த ட்ரேடிங்கில் வந்து வேற லெவல் நாலேஜ் இருக்கவங்கலாம் நினச்சா ஒரு நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியும். நம்ம ₹10,000 இன்வெஸ்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அந்த ₹10,000 ட்ரேடிங்கில் நமக்கு ஒன்றுமே தெரியாமல் போட்டு மொத்தமாக போச்சுன்னா அது வந்து எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும், எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்குங்கிறத நீங்களே கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரேடிங் போகாதீங்கன்னு தான் சொல்லுவேன். அண்ட் அடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கிராஷிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக வந்து கிரிப்டோ கரன்சிக்கு எதிராக பயங்கரமான ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ கிராஷிங்கிறது ஒரு கிரிப்டோ கரன்சியோட ரேட் வந்து ஒரு ஹைப்பில் இருக்கும். திடீர்னு பார்த்தா அதோட மார்க்கெட் கம்ப்ளீட்டாக டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது நடந்ததுக்கான முக்கியமான ரீசன் இப்போ என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 2 இம்பார்ட்டன்டான விஷயம், ரெண்டுமே சம்வாட் சிமிலர் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று வந்து என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம எலான் மஸ்க் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கரெக்டாக. ஸோ அவர் வந்து என்ன பண்ணார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பிட்காயின் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து டெஸ்லா கார்ஸை வாங்க முடியுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த பிட்காயின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன், பெரிய பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் நமக்கு தேவைப்படும். அதை பார்த்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், ஒரு நாளைக்கு வந்து 100 வாட் அப்படிங்கிறதையே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ரேஞ்சாக வந்து கன்சியூம் பண்ணணும்னு சொல்லலாம் பவர். ஸோ இப்போ நார்மலாக நம்ம வந்து வேர்ல்டு வைடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 75% வந்து கோல்ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரிசிட்டி வருது. ஸோ கோல்ல இருந்து வரக்கூடிய ஹீட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா 75% எல்லா வேர்ல்டு வைடுமே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகுது. மீதி தான் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல்ஸ், ஹைட்ரோ எலக்ட்ரிக், அப்புறம் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறனால ஒரு நாளைக்கு மினிமமாகவே 100 யூனிட்ஸ் வந்து பிடிக்குதுன்னு வச்சுப்போம். வேர்ல்டு வைடாக அப்போ அது எவ்வளோ பிடிக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம எவ்வளோ கறி எரிக்க வேண்டியதாக வரும். இது மூலமாக பொல்யூஷன்ஸ் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டெஸ்லா ரொம்ப ஃபேமஸ் ஆனதுக்கான முக்கியமான ரீசனே எக்கோ ஃப்ரெண்ட்லி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள், அதாவது பேட்டரி வெஹிக்கிள்ஸ் அவங்க கிரியேட் பண்ணனால தான். அப்படி இருக்கும்போது பொல்யூஷனுக்கு அவங்களே ஒரு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடாது. கரெக்டாக. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இனிமேல் வந்து பிட்காயின் தேவை கிடையாது. ஸோ நாங்களும் இனிமேல் வந்து பிட்காயின் யூஸ் பண்ணியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பை அண்ட் செல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ரீசன். அடுத்து இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான ரீசன் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சைனா. ஸோ சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பொல்யூஷன் ரீசன்னால அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிட்காயின் மைனிங்கை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் என்ன ரீசன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சைனா வந்து ஒன் ஆஃப் த மேஜர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். பிட்காயின் மைனிங்க்கு அதிகமான கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பிட்காயின் மைனிங் அங்கே தான் நடக்கும். அப்படி இருக்கும்போது அங்கேயுமே கம்மி பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினை வேற லெவல் அடிச்சிருச்சுன்னு சொல்லலாம். பிட்காயினை மட்டும் கிடையாது, எல்லா கிரிப்டோ கரன்சிஸையும் வேற லெவல் அடிச்சிருச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினோட விலை 45 லட்சம் இருந்தது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 30 lakhs வந்துருச்சு. டாஜ் காயின் வந்து பார்த்தீங்கன்னா ₹40 கிட்ட வரைக்கும் வந்தது மேக்ஸிமம். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ₹27 ₹25 வந்து அப்படியே ஒரு மாதிரி தள்ளாடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ உங்ககிட்ட சொல்ல வர முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இதோட அவுட்புட் வந்து இப்போ ஸ்டேபிளாக கிடையாது. ஸோ கிரிப்டோ கரன்சிஸோட அவுட்புட் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி டைமில் தெரியாமல் ட்ரேடிங்னு சொல்லிட்டு உள்ளால இறங்கி தயவு செஞ்சு உங்கள் அமௌண்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக லாஸ் பண்ணிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ட்ரேட் பண்ணாதீங்க. ஒரு ஸ்டேபிளான அவுட்புட் வந்ததுக்கப்புறம், நல்ல ஒரு பேசிக் நாலேஜ் வளர்த்துக்கிட்டதுக்கப்புறம் தயவு செஞ்சு ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு வியூவை வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட்ஸ் பிட்காயின் ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் அனலைஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ இவ்வளோ தான்.
வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே டியூன்ட்.